வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 11.1 ஏரியா ரிலேட்டட் டு சர்க்கிள்ஸில் 5th சம் தான் பார்க்க போகிறோம். In a circle of radius 21 cm, an arc subtend an angle of 60 degree at the center. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஆர்க் சப்டன் அண்ட் ஆங்கிள் ஆஃப் 60 degree at the center அப்படின்னா என்ன தெரியணும். ஆல்ரெடி நம்ம 9th சர்க்கிள்ஸில் படிச்சிருப்போம். இப்போது இந்த ஏபின்ற ஆர்க் எடுத்துக்கிட்டோன்னா இதை நீங்கள் வந்து என்ன பண்ணால் சென்டரோட இந்த சர்க்கிளோட சென்டரையும் இந்த ஆர்க்கோட எண்ட் பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணணும். இப்போது இந்த ரெண்டு ரேடியஸ்க்கும் நடுவில் இருக்க இந்த ஆங்கிள் தான் ஆங்கிள் சப்டெண்டட் பை த ஆர்க் வித் த சென்டர். நான் திருப்பி சொல்கிறேன், இந்த ஏபின்ற ஆர்க் இருக்குல்ல, இதை நீங்கள் சென்டரோட ஜாயின் பண்ணால் வில் கெட் இந்த ரேடியஸ் இருக்கும். இந்த ரெண்டு ரேடியஸ்க்கு நடுவில் இருக்கிறது தான் ஆங்கிள் சப்டெண்டட் பை த ஆர்க் வித் த சென்டர். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரேடியஸ் வந்து 21 cm. ஸோ அப்போது ஓபி வந்து 21 அண்ட் இதுவுமே வந்து 21. நெக்ஸ்ட்டு ஆர்க் சப்டெண்ட் ஆங்கிள் 60 degree. ஸோ இப்போ இதோட ஆங்கிள் வந்து 60 degree. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வி ஹாவ் டு ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஆர்க். லென்த் ஆஃப் த ஆர்க்னா இந்த ஆர்க் நான் வந்து இதில் இன்னொரு பாயிண்ட் வச்சுக்கிறேன் ஏபிபி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த இதுவுமே ஒரு ஆர்க்கு தான், மேலே இருக்கிறதுமே ஏபி தான், இதுவுமே தான். ஸோ இப்போ ஏபிபி இதை நம்ம கண்டுபிடிக்கணும். திஸ் இஸ் மைனர் ஆர்க். ஸோ லென்த் ஆஃப் மைனர் ஆர்க். இந்த சாப்டரில் மொத்தம் ரெண்டே ஃபார்முலா தான் மெயினாக செக்டார் பொறுத்த வரைக்கும். செக்டாரோட ஏரியா ஒன்று, இன்னொன்று வந்து ஆர்க்கோட லென்த் ஒன்று. ரெண்டுத்துக்கும் ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் தான். இப்போ நம்ம லென்த் ஆஃப் த ஆர்க் கண்டுபிடிக்கணும். லென்த் ஆஃப் த ஆர்க்னா வந்து θ/360 × 2πr. இந்த தீட்டான்றது இந்த ஆர்க்கோட ஆங்கிள். இந்த ஆங்கிள் சமன் பை த ஆர்க் வித் த சென்டர். 2πrல இந்த ஆர் வந்து ரேடியஸ். ஸோ ஒரே ஒரு சேஞ்ச் தான். ஏரியானா πr ஸ்கொயர் யூஸ் பண்ணுவோம், ஆர்க் எதுனா 2πr. இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஆர்டிஎன் தான் கண்டுபிடிக்கும் கரெக்டாக. ஸோ லென்த் ஆஃப் an arc is equal to θ/360 லென்த் ஆஃப் மைனர் ஆர்க். நான் ஏன் மைனர் ஆர்க்குன்னு எழுதுறேன்னா, இப்போ வந்து அந்த ஆர்க்கோட ஆங்கிள் வந்து 180 டிகிரிக்கு கீழே இருந்துச்சுன்னா அது வந்து மைனர் ஆர்க். இப்போ இதே 180 டிகிரி மேலே இருந்தால் அது மேஜர் ஆர்க். ஸோ லென்த் ஆஃப் த மைனர் ஆர்க் வந்து θ/360 × 2πr. இந்த தீட்டான்றது ஆங்கிள் ஆஃப் த ஆர்க், ஆங்கிள் சப்டெண்ட் பை த ஆர்க். ஸோ ஆங்கிள் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 60 டிகிரி. அவங்களே கொடுத்துருவாங்க 60 degree by 360 × 2πr. 2 பையோட வேல்யூ 22/7. அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ரேடியஸ் வந்து 21. ஸோ இப்போது காமன் ஃபேக்டர்லாம் கேன்சல் பண்ணலாம். ஸோ இது 1 time and this is 3 times. And 0 get cancelled. 36 and 6 table இது 1 time and this is 6 time. ஸோ ரிமைனிங் எல்லாத்தையும் வந்துங்க. நீங்கள் இதை வந்து ஒரே ஸ்டெப்பில் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணலாம். அப்படி பண்ணால் நிறையா சான்ஸ் இருக்குது நீங்கள் மிஸ்டேக் பண்ண. ஸோ அதை பண்ணவே பண்ணாதீங்க. அப்படி பண்ணால் ஃபைனல் ஆன்சர் கரெக்டாக வராது. ஸோ இப்போ 2 வந்து 1 time and this is 3 time in 2 tables. அகெயின் ஃபைனலாக இங்கே பண்ணிடலாம். ஸோ this is 1 time and this is. ஸோ நமக்கு என்ன இருக்குன்னா 22. அப்போது லென்த் ஆஃப் மைனர் ஆர்க் ஈக்குவல் டு 22 cm. நீங்கள் ஃபைனலாக ஆன்சர் கண்டுபிடிச்சோன்னே யூ ஹாவ் டு ரைட் லைக் திஸ். இந்த மாதிரி எழுதணும், அதான் கரெக்ட் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக. ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின் லென்த் ஆஃப் த ஆர்க் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து லென்த் ஆஃப் த ஆர்க் முடிஞ்சிச்சு. நவ் யூ ஹாவ் டு ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் செக்டார். ஓகே, ஓகே, நோ வி ஹேவ் டு ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் செக்டார். இப்போ செக்டார்னால் என்னென்னா, இந்த ஆர்க்குக்கும் இந்த ரெண்டு ரேடியஸ்க்கும் நடுவில் இருக்குல்ல, இந்த ஷேப் தான் வந்து செக்டார். இதோட ஏரியான்றது வந்து நான் ஷோயோ. ஸோ இதுதான் ஏரியா ஆஃப் அ செக்டார். நம்ம இப்போ இதுதான் கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் செக்டார் ஃபார்முலா θ/360 × πr². ஸோ ஏரியா ஆஃப் மைனர் செக்டார், ஏன் மைனர்னா ஆங்கிள் 60 degree ஈக்குவல் டு θ/360 × πr². இது வந்து ஆங்கிள் ஆஃப் செக்டார். ஆங்கிள் வந்து 60 degree by 360 × π × r². r வந்து 21 × 21. இப்போது காமன் ஃபேக்டர் கேன்சல் பண்ணலான்னா, ஸோ திஸ் இஸ் 0 and 0 get cancel. 6 and 36 1 time 6 time. அகெயின் அதே இதுதான்.
ஸோ 1/6 பையோட வேல்யூ வந்து 22/7 இன்டூ 21 இன்டூ 21. இப்போது நீங்கள் அகெயின் காமனாக இருக்கிறதெல்லாம் கேன்சல் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் 3 டைம் அண்ட் திஸ் இஸ் 1 டைம். அகெயின் திஸ் இஸ் 2 டைம் அண்ட் திஸ் இஸ் 1 டைம். 22 இன்டூ 21/2. இப்போ திருப்பி நீங்கள் கேன்சல் பண்ணால் இது 11 டைம். ஸோ ஃபைனலாக என்ன கிடைக்குதுன்னா ஏரியா இஸ் ஈக்குவல் டு 11 இன்டூ 21. ஸோ 21 to 11 ஆட் பண்ணால் 231. ஸோ ஏரியா ஆஃப் மைனர் செக்டார் ஈக்குவல் டு 231 சென்டிமீட்டர் ஸ்கொயர். பிகாஸ் இந்த யூனிட் வந்து சென்டிமீட்டர், அதனால நான் சென்டிமீட்டர் ஸ்கொயர் யூஸ் பண்ணிருக்கேன். இது ஆர்க் லென்த் வந்து சென்டிமீட்டர், அதோட யூனிட். ஸோ இங்கே சென்டிமீட்டர். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் நான் முடிச்சிட்டேன். ஸோ செகண்ட் ஒன் இஸ் ஆல்சோ டன். நெக்ஸ்ட் வந்து ஏரியா ஆஃப் அ செக்மெண்ட் ஃபார்ம் வித் கரஸ்பாண்டிங் கார்ட். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு செக்மெண்ட்னா என்னன்னு தெரியணும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏரியா ஆஃப் செக்மெண்ட் ஃபார்ம் பை கரஸ்பாண்டிங் கார்ட். இப்போது இந்த ஏரியா ஆஃப் செக்மெண்ட் ஃபார்ம் பை கரஸ்பாண்டிங் கார்டு அப்படின்னா என்னென்னா, கார்ட்னா வந்து இப்போது இந்த ஆர்க் இருக்குல்ல, ஏபி ஆர்க்கில் இந்த 2 எண்ட் பாயிண்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணால் ஒரு லைன் வரும். இந்த லைன் செக்மெண்ட் ஏபி தான் வந்து கார்டு. இந்த லைன் செக்மெண்ட் ஏபி தான் கார்டு. இந்த கார்டுக்கும் இந்த ஆர்க்குக்கும் நடுவில் இருக்க இந்த க்ரீன் கலர் ஏரியா தான் வந்து செக்மெண்ட். நான் திருப்பியும் சொல்கிறேன். இப்போது இந்த கார்டு இந்த ஆர்க் ஏபியை நீங்கள் ஜாயின் பண்ணும்போது இந்த லைன் கிடைக்குதுல்ல, இந்த இதுக்கு பேர் கார்டு. இந்த ஏபி லைனுக்கும் இந்த ஆர்க்கு ஏபிபி இதுக்கு நடுவில் இருக்க இந்த ஏரியா தான் வந்து செக்மெண்ட். அப்போது இந்த க்ரீன் கலர் ஏரியா கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம், ஆல்ரெடி நம்மளுக்கு இந்த ஃபுல் இது தெரியும், மைனர் செக்டரோட ஏரியா இப்போ தான் கண்டுபிடிச்சோம், 231 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுலேருந்து இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா சப்ராக்ட் பண்ணால் நமக்கு வந்து இந்த செக்மெண்ட் கிடச்சிரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ டேக் ட்ரையாங்கிள் ஓஏபி. இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா இந்த இதுவுமே ஓபியும் ரேடியஸ் ஓஏயும் ரேடியஸ் கரெக்டாக இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓபி அண்ட் ஓஏஆர் ரேடியஸ். அப்போ இது ரெண்டுமே சேம். இங்கே ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிளில் இது அப்போ வந்து இப்போ 2 சைடு ஈக்குவல் கரெக்டாக. இந்த ட்ரையாங்கிளில் ஓஏ இஸ் ஈக்குவல் டு ஓபி. தேர்ஃபோர் இட் இஸ் அ ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். ஒரு ட்ரையாங்கிளில் 2 சைடு ஈக்குவலாக இருந்தால் அதுக்கு பேர் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். இங்கே வந்து ஓஏ அண்ட் ஓபி ஆர் ஈக்குவல். தேர்ஃபோர் இது வந்து ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். இப்போது இது ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள்னால் அதோட ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது. இன் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் the angle opposite to the equal sides are equal. இப்போது நமக்கு பார்த்தீங்கன்னா ஓபியும் ஓஏவும் தான் ஈக்குவல் கரெக்டாக. இந்த ஓபியோட ஆப்போசிட் சைடு வந்து ஆப்போசிட் ஆங்கிள் வந்து இதுதான். ஸோ அப்போது இந்த ஆங்கிளும் இந்த ஓஏக்கு ஆப்போசிட் ஆங்கிள் இதுதான். இப்போ இந்த 2 ஆங்கிளுமே ஈக்குவல். ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், இது நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், இதுவும் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் கரெக்டாக. இது எக்ஸ்னா இதுவும் எக்ஸ், ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல். அப்போது இன் ட்ரையாங்கிள் ஓஏபி ஆங்கிள் ஓ ப்ளஸ் ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு 180. ஏன்னா ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி கரெக்டாக. ஆங்கிள் ஓ வந்து நமக்கு தெரியும், இட் இஸ் கிவன் 60 டிகிரி. ஆங்கிள் ஏ வந்து எக்ஸு, ஆங்கிள் பியும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180. ஸோ இப்போ நீங்கள் இதை ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 60 + 2x ஈக்குவல் டு 180 கரெக்டாக. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் 60 இந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணால் 2x ஈக்குவல் டு 180 - 60 கரெக்டாக. அப்போ 2x ஈக்குவல் டு 120 அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 120/2. பிகாஸ் இங்கே மல்டிப்ளை இருக்கிறது இங்கே வந்தால் டிவைட் ஆகும். ஸோ எக்ஸோட வேல்யூ 60. அப்போது இந்த ட்ரையாங்கிளில் இந்த ஆங்கிளும் 60, இந்த ஆங்கிளும் 60, இதுவும் 60. அப்போது ஒரு ட்ரையாங்கிளில் எல்லா ஆங்கிளுமே 60 இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் வந்து ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். தேர்ஃபோர் இஃப் ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் in a triangle, therefore triangle OAB is equilateral. ஐ திங்க் நான் மாதிரி சொல்கிறேன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிள். எல்லா சைடும் ஈக்குவலாக இருந்தால், எல்லா ஆங்கிளும் ஈக்குவலாக இருந்தால் அது பேர் ஈக்குவலாட்ரல். ஓகே,
எல்லா சைடு ஈக்குவலாக இருந்தால் ஈக்குவலாட்டில் தான். பட் ஃபர்ஸ்ட் நம்ம எங்கள் ஆங்கிள் கண்டுச்சனால ஆங்கிள் வச்சு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ஈக்குவலாட்டர் ட்ரையாங்கிளோட ஏரியா. ஸோ ஏரியா ஆஃப் ஈக்குவலாட்டரல் ட்ரையாங்கிள். ஈக்குவலாட்டர் ட்ரையாங்கிளோட ஏரியா காரணம்னா நமக்கு ஃபார்முலாக்கு √3/4 இன்டூ sin ஸ்கொயர். ஸோ இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இப்போ நீங்கள் இதெல்லாம் √3யோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி இது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு டைம் சேவ் பண்ணுற ஒரு இது இருக்குது. என்ன பண்ணலான்னா √3/4ஓட ஆன்சர்னா 0.433 இன்டூ sin ஸ்கொயர். இப்போ இதுக்கு பதிலாக நான் இந்த வேல்யூ போட்டேன். ஸோ இப்போ நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாயிரும். நமக்கு தெரியும் இப்போ இந்த ட்ரையாங்கிளோட சைடு வந்து 21 அப்படின்னு சொல்லிட்டு, இது ஈக்குவலாட்டர் ட்ரையாங்கிள்னா இப்போ இந்த கார்டும் 21 தான். ஸோ 0.433 இன்டூ 21 இன்டூ 21 பிகாஸ் sin ஸ்கொயர் கரெக்டாக. இப்போ மல்டிப்ளை பண்ணால் 21 இன்டூ 21 ஸ்கொயர் வந்து 441 நீங்கள் மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடச்சிரும். ஆனால் இப்போ எனக்கு புக்கில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஃப்ராக்ஷனில் தான் ஒரு ஆன்சர் போட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம எக்ஸாமில் வந்து யூ ஹேவ் டு கிவ் த எக்ஸாக்ட் ஆன்சர். மேக்ஸிமம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், முடியலன்னா நீங்கள் அப்படி எழுதலாம். பட் இஃப் யூ கேன் நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் இதை வந்து 433 கன்சிடர் பண்ணிவிட்டு டெசிமலை ஸ்கிப் பண்ணிடலாம். 433 ஃபஸ்ட்டு பிகர் நம்பர் இருந்து இப்போ 441 இன்ட்டு 433 இது மல்டிப்ளை பண்ணிவிட்டு டெசிமலுக்கு அப்புறம் இங்கே 3 டிஜிட் இருக்குல்ல. ஸோ ஃபைனல் ஆன்சரோட நீங்கள் 3 டிஜிட் தள்ளி வச்சுக்கலாம் ரைட்லேருந்து. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் திஸ் இஸ் 3 அண்ட் 4 3s are 12 1 ஸோ 13 அகெயின் 3 2 3 1 ஏன்னா அதே நம்பர் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு 4 1s are 4 sorry this is 16 and 1 17. ஸோ 3 5 9 10 1. ஸோ நம்ம கிடச்ச ஆன்சர் 190,953. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கொஷனில் டெசிமலுக்கு அப்புறம் ரைட்லேருந்து 3 டிஜிட் இருக்குது கரெக்டாக. அப்போது நம்ம ஃபைனல் ஆன்சருமே ரைட்லேருந்து 3 டிஜிட் தள்ளி நீங்கள் பாயிண்ட் வைக்கணும். அப்போ இதோட ஆன்சர் வந்து 190.953 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா 190.9 ஆல்மோஸ்ட் இட் இஸ் 191 கரெக்டாக. ஸோ 191 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் OAB இஸ் ஈக்குவல் டு 191 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணால் நமக்கு தேவையான செக்மெண்ட் தான். அப்போது நம்ம மைனர் செக்டார்லேருந்து ட்ரையாங்கிளோட ஏரியா செப்பரேட் பண்ணால் நம்ம ஆன்சர் கிடச்சிரும். நம்ம மைனர் செக்டரோட ஏரியா என்னென்னா 231 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கரெக்டாக. 231 மைனஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து 191. ஸோ இப்போ ரெண்டு சப்ராக்ட் பண்ணுவோம். 231 மைனஸ் 91 சப்ராக்ட் பண்ணால் 0 ஸோ 4. அப்போது ஏரியா ஆஃப் மைனர் செக்மெண்ட் வந்து 40 சென்டிமீட்டர் ஸ்கொயர். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். அரல்ஸ் நீங்கள் இந்த டவுட் குரூப்பில் சென்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video.